ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கிறோம். லைட்டாக ஜீரகம், இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போன அப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கேரட், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த வெஜ் குருமாவை நம்ம பூரி, சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3 சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா வதங்கின அப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விடுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, தேங்காயில் சோம்பு மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா ஜீரகம் நம்ம ஃபஸ்ட்டு குருமாவில் சேர்த்த வாசி, வெறும் சோம்பு மட்டும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. வெஜிடபிள்ஸை லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்ற வேண்டியதான். தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்ச அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்க வேண்டியதான். சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.